அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லுறுப்புக்கோவையின் கெழுக்களின் பண்புகளும் மூலங்களின் பண்புகளும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தேற்றம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். மெய்யெண் கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்புக்கோவையின் ஒரு மூலம் கலப்பெண் இசட்டாக இருந்தால் மற்றொரு மூலம் அதோட இணையன் இசட் பார் மூலமாக இருக்கும். தேற்றம் அடுத்த தேற்றம் விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் p + √q எனில் p - √q மற்றொரு மூலமாகும். அடுத்த தேற்றம் விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் ஒரு மூலம் √p + √q எனில் மற்ற மூலங்கள் -√p + √q, √p - √p - √q, √p - √q ஆகியவை ஆகும். அடுத்து பல்லுறுப்புக்கோவையோட பயன்பாடுகள். இந்த 4 தான் நமக்கு என்னது பயிற்சி 3.2 இருக்கு. பயிற்சி 3.2 3.2 கொஸ்டின் நம்பர் 1. k என்பது ஒரு மெய்யெண் எனில் k என்பது ஒரு மெய்யெண் எனில் k என்பது ஒரு மெய்யெண் எனில் 2x² + kx 2x² + kx + k = 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை k வாயிலாக ஆராய்க. இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ஆனால் மூலங்களின் தன்மையை பற்றி ஆராயணும். சொல்யூஷன் மூலங்களின் தன்மையை பற்றி ஆராயணும்னா மூலங்களின் தன்மை காட்டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மூலங்களின் தன்மை காட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், b² - 4ac. இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு 2x² + kx + k = 0. இப்போ இங்கே ஏங்கிறது 2ன்னு சொல்லுவோம், b = kன்னு சொல்லுவோம், c = k. ax² + bx + c அதான் இருபடி சமன்பாடு பொது வடிவம். இப்போ b² - 4ac b² - 4ac = k² - 4ac 4 × a 2 × c, that is k² - 8k. இதில் k காமன் எடுத்துடலாம், அப்புறம் k - 8. இப்போ கேஸ் 1 k = 0 k = 0 or k = 8 எனில் b² - 4ac நமக்கு என்ன வரும், k 0 அல்ல k 8 இருக்கலாம். இருந்தால் b² - 4ac 0. இப்போ b² - 4ac 0 இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம். அடுத்து கேஸ் 2 இப்போ மூலங்கள் மெய்யெண்ணாகவும் வெவ்வேறாகவும் இருக்கணும். அப்புறம் மூலங்கள் மெய்யெண் மற்றும் வெவ்வேறாக இருக்கணும்னா b² - 4ac பாசிட்டிவாக வரணும். அப்புறம் பாசிட்டிவாக வரணும்னா இந்த கேயோட மதிப்பு எப்படி இருக்கணும், கேயோட மதிப்பு எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் கே என்னது greater than 8, k greater than 8 இருந்தால் இந்த ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும்.
suppose k greater than 8. இதில் பாருங்க k வந்து என்னது 8 விட பெருசாக இருந்தால் இங்கே ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகும். அப்புறம் k greater than 8 எனில் b square minus 4ac greater than 0. Therefore மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை. அடுத்து கேஸ் 3. கேஸ் 3 கேஸ் 3ல மூலங்கள் எப்படி இருக்கணும்? கற்பனை எண்களாக இருக்கணும். அப்புறம் கற்பனை எண்களாக இருக்கணும். இது எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். இப்போ இது நெகட்டிவாக வரணும்னா கேக்கு எந்த மதிப்பு இருந்தால் நெகட்டிவ் வரும்? கே லெஸ் தேன் 0 போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஸ் தேன் 0 அப்படின்னா இங்கே மைனஸ், இது ரெண்டு ஏதாவது மைனஸ், இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்படி லெஸ் தேன் எல்லா கே லெஸ் தேன் 0க்கும் இது நெகட்டிவாக வராது. அதனால் 0 லெஸ் தேன் கே லெஸ் தேன் 8 எனில் கேயோட மதிப்பு 0க்கு 8க்கு இடையில் இருக்கணும். 0க்கு 8க்கு இடையில் இருந்தால் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எப்படி வரும்? லெஸ் தேன் 0. therefore மூலங்கள் கற்பனை ஆகும். 2 + √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் கூடிய விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையை காண்க. இப்போ இதை தான் இணை கலப்பன் தேற்றம், அது தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். இப்போ சொல்யூஷன் ஒரு மூலத்தை ஒரு மூலம் கொடுத்துருக்காங்களா? ஒரு மூலம் 2 + √3i கலப்பன் மூலம் எப்படி இருக்கும்? இணையாக ஜோடியாக அமையும். அவனை ஒரு மூலம் 2 + √3iனா இன்னொரு மூலம் அதோட இணையம். இப்போ therefore மற்றொரு மூலம் இதோட இணையன் 2 - √3i. இப்போ ரெண்டு மூலங்கள் தெரியும். இப்போ therefore மூலங்களின் கூடுதல், ரெண்டை கூட்டினா வரும் 4. மூலங்களின் பெருக்கல் இன்னொரு 2 + √3i into 2 - i√3 that is 4 + 3 7. 2 என்னது? a + b into a - b, a square - b square. இப்போ மூலங்களின் கூடுதல் தெரியும், மூலங்களின் பெருக்கல் தெரியும். therefore இருபடி சமன்பாடு x² - x into மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. therefore x² - மூலங்களின் கூடுதல் 4, அப்புறம் 4x, மூலங்களின் பெருக்கல் 7. therefore x² - 4x + 7 = 0. √5 - √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் கூடிய விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவையை காண்க. இப்போ நம்ம தேற்றம் எழுதி போட்டிருக்கோம், ரைட்டா? அதாவது √p + √q ஒரு மூலம் வந்தால் மற்ற மூலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எழுதி போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு மூலம் சொல்யூஷன் ஒரு மூலம் ஆல்ஃபான்னு வச்சுக்கோம். ஒரு மூலம் ஆல்ஃபா = √5 - √3. அப்புறம் மீதி இன்னொரு 3 மூலங்கள் இருக்கும். ஆல்ஃபா எழுதியாச்சா? அப்புறம் பீட்டா = √5 + √3. காமா = -√5 - √3. டெல்டா = -√5 + √3.
ப்ளஸ் ரூட் த்ரீ. அது ஒரு மூலம் கொடுத்துருக்காங்களா? ஆனால் மற்ற மூலங்கள் பீட்டா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ, இன்னொன்று மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ. ஓகே, இப்போ தேர்ஃபோர் அந்த பல்லுறுப்புக்கோவை இதெல்லாம் என்னது? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 1 ஒரு மூலம்னா எக்ஸ் மைனஸ் 1 என்பது ஒரு காரணின்னு சொல்லுவோம். இப்போ தேர்ஃபோர் அந்த பல்லுறுப்புக்கோவை பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடு எப்படி எழுதலாம்? பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஆஃப் root 5 minus root 3 into x minus of root 5 plus root 3 into x minus of minus root 5 minus root 3 into x minus of minus root 5 plus root 3 equal to 0. காரணிகள்லாம் தெரியும், மூலங்கள் தெரியும், மூலங்களை வச்சு காரணி எழுதிடலாம். காரணி வச்சு என்னது? சமன்பாடு எழுதியாச்சு. இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இதுவும் பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். இப்படி எக்ஸ் மைனஸ் ஆஃப் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 போட்டேன். அடுத்து இதில் மைனஸை காமா எடுத்தோம்னா ப்ளஸ் ஆயிடுவா, ப்ளஸ் இது ரூட் 5 இது மைனஸ் ரூட் 3, அது ரெண்டும் பக்கத்தில் எழுதியாச்சு. அடுத்து மீதி ரெண்டு டைம் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஆஃப் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு இப்போ இதில் மைனஸை காமா எடுத்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, அதே மாதிரி இங்கே ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி. இப்போ நான் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்ம் பண்ண ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். தர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இது என்னது? ஏ, இது பி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் root 5 plus root 3 whole square equal to 0. a minus b into a plus b, therefore a square minus b square. அதே மாதிரி இங்கே a minus b into a plus b, a square minus b square. இப்போ இதை விரிச்சு எழுதலாமா? எப்படி? x square minus ஆஃப் இதை விரிச்சு எழுதுகிறோம் 5 5 ரூட் 5 ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 3, அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 3 ரூட் 15. அப்புறம் இந்த ப்ராக்கெட் முடியாச்சு. அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 15 ஈக்குவல் டு 0. இதை எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டாவது என்னது? மைனஸ் 8 ப்ளஸ் 2 ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 மைனஸ் 2 root 15 equal to 0. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஏ ப்ளஸ் பி, இதை அப்படி ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, அப்புறம் திரும்ப ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்ன வரும்? 4 இன்ட்டு 15 equal to 0. இதை விரிச்சு எழுதலாமா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64 ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. தட் இஸ் எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு நேர்கோடும் பரவளையமும் வெட்டும் பொழுது அது ரெண்டுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டாது. போலாமா? இப்போ சொல்யூஷன் ஒரு நேர்கோடு, பொதுவாக நேர்கோட்டின் சமன்பாடு பொதுவாக ஜென்ரல் வடிவம், பொது வடிவம். நேர்கோட்டின் சமன்பாடு
நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி சொல்லுவோம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி, இதானது நேர்கோட்டு குடும்பத்தின் சமன்பாடு. அது நம்பர் 1. பரவளையத்தின் சமன்பாடு அது தெரியாது உங்களுக்கு, தெரிஞ்சுக்கோ. பரவளையத்தின் சமன்பாடு நம்ம அடுத்து படிப்போம். பரவளையத்தின் சமன்பாடு y² = 4ax. இப்போ நம்ம 2 எடுத்தாச்சு. நேர்கோட்டின் சமன்பாடு எடுத்துக்கிட்டேன், பரவளையத்தின் சமன்பாடு எழுதிக்கிட்டேன். இப்போ ரெண்டும் வெட்டும் புள்ளி, ரெண்டு எங்கே வெட்டுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா 1வும் 2வும் என்ன செய்யணும்? தீர்க்க வேண்டும். வெட்டும் புள்ளி காண 1,2 என்ன செய்யணும் சொன்னேன்? தீர்க்க வேண்டும். 1,2 தீர்க்க. இப்போ யூஸ் 1 into 1 2ல் பயன்படுத்த போகிறோம். அப்புறம் 1வது ஈக்குவேஷன் y = mx + c, அது தூக்கி y இருக்கிறதுல அப்ளை பண்ணுறேன். 2 implies mx + c whole² = 4ax. சமன்பாடு 2 எப்படி மாறிடுச்சு? y அப்ளை பண்ணால் இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது a + b whole², that is m² x² plus 2mxc plus c² = 4ax. இதை ஒரு ஆர்டரில் எழுதணும்னா m² x² plus 2mc minus 4a into x plus c² = 0. இப்போ x² term x term கான்ஸ்டன்ட் term, ஒரு இருபடி சமன்பாடு. அப்புறம் இது ஒரு சமன்பாடு 3, இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. சமன்பாடு 3 என்பது ஒரு இருபடி சமன்பாடு. எனவே இதற்கு 2 தீர்வுகள் உண்டு. therefore நேர்கோடும் பரவளையமும் 2க்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளாது எனலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.3. இந்த பயிற்சி 3.3ல் என்ன இருக்குது அப்படின்னா, இரட்டை அடுக்குகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலம் காணல். அடுத்து அந்த இரட்டைப்படி அடுக்குகளின் கெழுக்களும் ஒற்றைப்படி அடுக்குகளின் கெழுக்களும் சமமாக வரக்கூடிய பல்லுறுப்புக்கோவையின் தீர்வு காணல். அடுத்து ஒரு பல்லுறுப்புக்கோவையின் கெழுக்களின் கூடுதலை கூட்டும் பொழுது 0 வந்தால் அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு தீர்வு காண்பது. அடுத்து ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் தொடர் முறையில் அமைந்தால் எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பயிற்சி 3.4ல் கொஸ்டின் நம்பர் 1, 2x³ - x² - 18x + 9 = 0. இது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் 3 மூலங்கள் இருக்குது. அந்த 3 மூலங்களில் ஏதேனும் 2 மூலங்களில் 2ன் கூட்டுத்தொகை நமக்கு எப்படி இருக்கான்? 0 இருக்கு. அப்படின்னா அந்த சமன்பாட்டின் தீர்வை காண்க. போலாமா? இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை 2x³ - x² - 18x + 9 = 0. இது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை. அப்புறம் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா, காமா. இப்போ நமக்கு கணக்கின்படி 2ன் கூட்டுத்தொகை 0. therefore என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா + பீட்டா = 0 எடுத்துக்கலாம். ஆல்ஃபா + பீட்டா = 0 என்க. that is ஆல்ஃபா = பீட்டா. இப்போ அந்த கணக்கில் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா + பீட்டா + காமா, ஆல்ஃபா + பீட்டா + காமா நமக்கு என்னது? -b/a, -b/a, a, b, c, இது d. அப்புறம் a இது b, b c கூட சார் -1. அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா, அதனால் +1 ஆயிரும். பை a வந்து 2. பியோட மதிப்பு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆல்ஃபா, பீட்டா, காமா
minus d by a ஆனால் minus 9/2 இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 0 அப்படின்னு ஒன்றில் பயன்படுத்தலாமா? அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 0 எனில் 1 இம்ப்ளைஸ் இங்கே 0ன்னு போட்டோம்னா காமா ஈக்குவல் டு 1/2. காமா ஈக்குவல் டு 1/2. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 1/2. ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு ரெண்டில் பிரதிடுவோம். அவனை மைனஸ் பீட்டா இங்கே பீட்டா இன்ட்டு காமாக்கு போகலாம் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 9/2. 2 கேன்சல் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் பீட்டா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9. தேர்ஃபோர் பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இப்போ பீட்டா ஈக்குவல் டு 3 then alpha equal to minus 3 or beta equal to minus 3 alpha equal to plus 3. So question number 6. பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க. அதில் சப்டிஷன் 1 சொல்யூஷன் 2x power 3 minus 9x square plus 10x ஈக்குவல் டு 3 இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 மாற்றிடுவோம். இப்போ இது ஒரு பல்லுறுப்பு கோவை. இந்த பல்லுறுப்பு கோவையில் கெழுக்களின் கூடுதல், கெழுக்கள்னா என்னது? இந்த 2 மைனஸ் 9 ப்ளஸ் 10 மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுறோம். ஆனால் கெழுக்களின் கூடுதல் 0. கெழுக்களின் கூடுதல் 0. therefore x minus 1 என்பது ஒரு காரணி. இப்போ மற்ற 2 மூலங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மற்ற 2 மூலங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 10th படித்த காரணி தேற்றம் தானாக சிந்தட்டிக் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அவனை எப்படி? இப்போ இந்த 2 அப்படி அழைக்கலாமா? இங்கே 2 1 into 2 2 therefore minus 7 1 into minus 7 minus 7 இங்கே plus 3 1 into plus 3 3 therefore 0. that is மற்றொரு காரணி. என்ன வரும்? 2x square minus 7x plus 3. இப்போ மற்ற இரு மூலங்கள் காண 2x square minus 7x plus 3 equal to 0 இதை தீர்க்கப்போம். பெருக்குனா 6, சுருக்குனா மைனஸ் 7. ஆனால் மைனஸ் 6 மைனஸ் 1 ரெண்டே பேருக்குனா ப்ளஸ் 6 சுருக்குனா மைனஸ் 8. ஆனால் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 equal to 0. இப்போ 2x காம எடுத்துலாமா? எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 1 காம எடுத்தா எக்ஸ் ப்ளஸ் 3 equal to 0. எக்ஸ் மைனஸ் 3 into 2x minus 1 equal to 0. That is x equal to 3, x equal to 1/2. So therefore தீர்வு x equal to 1 3 1/2. இப்போ சப்டிஷன் 2 போலாமா? சப்டிஷன் 2 என்ன கொடுத்துருக்க சமன்பாடு 8x power 3 minus 2x square minus 7x plus 3 equal to 0. இப்போ இதை பார்த்தோம்னா கெழுக்களை ஃபுல்லாக கூட்டி பாருங்க. இங்கே இருக்க கெழு, இங்கே இருக்க கெழு, இங்கே இருக்க கெழு, இங்கே இருக்க கெழு கூட்டினா 0 வந்தால் அந்த 1 நம்ம ஏற்கனவே பார்த்தா செஞ்சுருக்கோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே வந்து என்னது? கெழுக்களை கூட்டினால் 0 வரலை. அப்புறம் அடுத்த மெத்தடு அடுத்து என்ன சொன்னோம்? இந்த ஒற்றைப்படி அடுக்குகளோட கெழுவும் இரட்டைப்படி
அடுக்குகளோட கெழு. அப்புறம் ஒற்றைப்படி அடுக்குகளோட கெழு 8, இங்கே ஒரு -7, ரெண்டே கூட்டாண்டது +1. அடுத்து இரட்டைப்படி இங்கே +3, இங்கே -2, அப்புறம் கூட்டாண்டாவது +1. அப்புறம் ஒற்றைப்படி அடுக்குகளின் கெழு, ஒற்றைப்படி அடுக்குகளின் கெழுக்களின் கூடுதல் ஈக்குவல் டு இரட்டைப்படி அடுக்குகளின் கெழுக்களின் கூடுதல். ஒற்றைப்படி அடுக்குகளின் கெழுக்களின் கூடுதலும் இரட்டைப்படி அடுக்குகளின் கெழுக்களின் கூடுதல் சமமாக இருக்கு இருந்தால் நமக்கு என்னது x+1 என்பது ஒரு காரணி, இப்போ ஒரு காரணி தெரியும். அப்புறம் மற்ற 2 காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி டானாவத்தல் போட்டலாமா? அப்புறம் 8, இங்கே -2, -7, 3, டானா போட்டாச்சா? -1 0 போடுமா? இந்த 8 அப்படி இறக்கிடுவோம். இது 2 பெருக்கலாம் -8, அப்புறம் -10, இது 2 பெருக்கு +10 +3, இது 2 பேருக்கு -3, 0. தற்போ மற்றொரு காரணி, மற்றொரு என்ன வருது? 8x² -10x +3, இது ஒரு காரணி. இப்போ இதை வச்சு என்ன செய்யணும்? இப்போ 2 தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா மற்ற இரு தீர்வுகளுக்கான 8x² -10x +3 0 என்க. இப்போ இதை பெருக்குனா 24, சுருக்குனா -10, therefore -6 -4, இது 2 பெருக்குனா +24, 2 கூட்டினா -10. அப்புறம் 8x² -4x -6x +3 0. இப்போ 4x காமன் எடுத்தாச்சு. அப்புறம் 2x -1, இதில் -3 காமன் எடுத்துருவோம். therefore 2x -1 0. இப்போ 2x -1 காமன் எடுத்துருங்க. 2x -1 இன்ட்டு 4x -3 0. therefore 2x -1 0, 4x -3 0. இதில் வந்து x = 1/2, இங்கே x = 3/4. therefore தீர்வு x = -1. முதல் ஒரு தீர்வு -1, அடுத்து 1/2, அடுத்து 3/4. x⁴ - 14x² + 45 0 எனும் சமன்பாட்டை தீர்க்க. இது என்னது? இரட்டை வரிசையில் உள்ள ஒரு சமன்பாடு. இதனை தீர்ப்பதற்கு என்ன செய்வோம்? பிரதியிடல் x⁴ - 14x² + 45 0 இதை சால்வ் பண்ண போகிறோம். இது இரட்டை வரிசையில் உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதை தீர்ப்பதற்கு x² = y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். therefore அந்த சமன்பாடு மாறும். y² - 14y + 45 0 பெருக்குனா 45, சுருக்குனா -14, -y - 9 y - 5 = 0 பெருக்குனா -45, சுருக்குனா -14. அப்புறம் y = 9, y = 5. இப்போ y = 9 implies x² = 9. That is x = ±3. y = 5 implies x² = 5. therefore x = ±√5. therefore தீர்வு x = ±3 ±√5.
பயிற்சி 3.2 பயிற்சி 3.3 இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கலப்பன் தேர்வுகள் கொடுத்தாங்கன்னா மற்ற தேர்வுகள் எப்படி கிடைக்கிறது, விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடுகளை எவ்வாறு காண்பது, அடுத்து பல்லுறுப்புக்கோவையோட பயன்பாடுகள், அடுத்து மூலங்கள் தொடர்முறை இருந்தால் எவ்வாறு தீர்வு காண்பது, அடுத்து என்னது அந்த இரட்டை வரிசையில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகளை எவ்வாறு தீர்ப்பது, பல்லுறுப்புக்கோவையின் கெழுக்களின் கூடுதல் 0 வந்தால் எவ்வாறு தீர்ப்பது, இரட்டை அடுக்குகளின் கெழுக்களும் ஒற்றை அடுக்குகளின் கெழுக்களும் சமமாக வந்தால் அந்த பல்லுறுப்புக்கோவையை எவ்வாறு தீர்ப்பது, அதுதான் என்னது 3.2 3.3. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.